வணக்கம். இது வீக்லி மோட்டிவேஷன் தமிழ். ரெகுலரா ஆஃபீஸ்க்கு போற மாரி ஒரு எம்ப்ளாயி அன்னைக்கும் கிளம்பி ஆஃபீஸ் ரீச் ஆகுறாரு. ரீச் ஆயிட்டு லாகின் பண்ணி மெயில் பாக்ஸ் செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. டுமில ஹை இம்பார்ட்டன்ஸ் போட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. அது அவரோட மேனேஜர்ட்ட இருந்து வந்திருக்கு. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளா உன்னுடைய ப்ரொஃபஷனல் growthக்கு ஹிண்ட்ரன்ஸா இருந்த ஒருத்தர் நேத்து எக்ஸ்பயர் ஆயிட்டாரு. அவரோட ஃபியூனரல் டுடே 6 o'clock நம்ம கேஃபேட்டரியால நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மெயில் எல்லாத்துக்கும் அனுப்பாதனால இந்த விஷயத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த எம்ப்ளாயும் ரொம்ப பேடா ஃபீல் பண்றாரு. என்னதான் நம்ம ப்ரொஃபஷனல் growthக்கு ஹிண்ட்ரன்ஸா இருந்தாலும் அவர் எக்ஸ்பயர் ஆனதை பத்தி இவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. ஆனாலும் அந்த பர்சன் யாரா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காரு. இந்த எம்ப்ளாயும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம ஈவினிங் 6 மணிக்கு கெஃபெட்டீரியா போறாரு. கெஃபெட்டீரியால ஒரு பெஞ்ச் மேல ஒரு காஃபின் பாக்ஸ் ஹாஃப் ஓபன் வச்சிருக்காங்க. இவரும் அந்த பர்சனுக்கு லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்றதுக்காகவும் யார் அந்த பர்சனா இருக்கும் தெரிஞ்சுக்கல ஆர்வத்தோடும் கிட்ட போறாரு. கிட்ட போய் பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அல்டிமேட் ஷாக். அந்த காஃபின் பாக்ஸ்குள்ளார ஒரு மிரர் இருக்கு. கிட்ட போய் பார்த்தா அவருடைய முகம் தான் தெரியுது. அப்போ என்னுடைய ப்ரொஃபஷனல் growthக்கு ஹிண்ட்ரன்ஸா இருந்தது நான் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸா நிற்கும் பொழுதுதான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆறாரு. அவர் தான் நம்ம மேனேஜர். You are the only person who can influence your happiness and success. You are the only person who can help yourself. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய ஹாப்பினஸ், அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் எல்லாத்துக்குமே நாம தான் கீ ஃபேக்டரா இருப்போம். நம்மளை தவிர யாருமே நமக்கு பெஸ்டா ஹெல்ப் பண்ண முடியாது. Your life doesn't change when your boss change, when your friend change, when your partner change, or when you change your company. It will change when you change yourself. நாம எப்போ மாறுறோமோ அப்பதான் நம்ம லைஃப் மாறும். இந்த விஷயத்தினால என்னால் க்ரோ ஆக முடியல, இதனால தான் என்னுடைய growth hindrance ஆகி நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்களோட ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் growthக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை ஃப்ளஷ் பண்ணுங்க. bring out better version in yourself. ஒரு அமேசிங்கான கோட்டோட இந்த எபிசோட் நான் கன்க்ளூட் பண்றேன். அது என்ன அப்படின்னா, the most important relationship you can have is the one you have with yourself. கண்டிப்பா இந்த கோட் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். The most important relationship you can have is the one you have with yourself. நியூ லிசனர்ஸ் உடைய பல எபிசோடும் செக் பண்ணி பாருங்க. எவ்ரி வெனஸ்டே இந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான ஸ்டோரி கேட்கணும் அப்படின்னா என்னுடைய பாட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெனஸ்டே மீட் பண்றேன். until then bye from சதீஷ் வெங்கடாச்சலம்.